ரஜினியின் நடிப்புல கூலி திரைப்படம் நேற்று உலகம் முழுவதும் 5000 ஸ்கிரீன்கள்ல வெளியானது. ஏற்கனவே ஃப்ரீ டிக்கெட் புக்கிங்ல கூலி வசூல்ல சாதனை படைத்திருந்தது. கூலி படத்தை பார்த்த பிறகு கூலி படம் குறித்த கருத்துகள் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல பட்டைய கிளப்பிட்டிருக்கு. கூலி படத்துல ரஜினியின் ஸ்டைல், எனர்ஜி, டைலாக் பேசும் விதம், இந்த வயதிலும் செய்யும் நடனம், சண்டை காட்சி என அத்தனையிலையும் பட்டைய கிளப்பியிருக்கிறாரு. படத்தை ஒற்றை ஆளா தன்னுடைய தோள்கள்ல சுமந்திருக்கிறாரு. அதே போல் அவருக்கு அடுத்ததாக சௌபின் சாகிரும் நாகார்ஜுனாவும் அசால்ட்டா ஸ்கோர் செஞ்சிருக்கிறாங்க என்ற பாசிட்டிவான விமர்சனங்களும் பழி வாங்குதல், லோகி கதையை ஒழுங்கா டெவலப் செய்யல, படம் ரொம்ப ஸ்லோவான கணிக்கக்கூடிய ஸ்கிரீன் பிளே, வழக்கமான கடத்தல் ஜேர்னர் என எதிர்மறையான விமர்சனங்களும் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இப்படி விமர்சனங்கள் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷோ போடப்பட்டதிலிருந்து கூலி படம் வசூல அள்ள தொடங்கிவிட்டது. முதல் ஷோ முடிவிலேயே இந்தியாவில மொத்தம் 30 கோடிக்கு மேல் வசூலித்ததாக சொல்றாங்க. இந்த நிலையில தான் முதல் நாளில் படம் எவ்வளவு வசூலித்திருக்கிறது என்ற தகவலும் தற்போது வந்திருக்கிறது. அதன்படி நேற்று மட்டும் மொத்தம் இந்தியாவில 100 கோடிக்கு மேல் வசூலித்ததாகவும் உலகம் முழுவதும் 150 கோடிக்கு மேல் வசூலித்ததாகவும் சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. சினிமா விமர்சனங்கள் பொறுத்தவரை இந்தியாவில் 65 முதல் 70 கோடிக்கு மேல் வசூலித்ததாக சொல்றாங்க. இதுல தமிழில் மட்டும் 45 இருந்து 50 கோடி ரூபாயும், தெலுங்குல 15 கோடி ரூபாயும், ஹிந்தியில 4.5 கோடி ரூபாயும், கன்னடத்துல 1 கோடி ரூபாயும் வசூலித்ததாக விமர்சகர்கள் சொல்றாங்க. ரஜினியின் கூலி படம் எவ்வளவு வசூலித்திருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படம் எத்தனை கோடிகளை அள்ளியது என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம்.